அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ரஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் இன்னைக்கு மலர் மருத்துவத்தில் உங்களோட பகிர்ந்துக்க போகிற தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக ஏற்படக்கூடிய ஒரு மனம் சார்ந்த எந்த ஒரு இமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, மூட் ஸ்விங் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர்னு அதீதமான ஒரு சந்தோஷம் அதீதமாக வரும்பொழுது அது ஒரு லெவல் வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. பட் ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷம் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு போகும்போது அதுவும் சில பிரச்சனைகளுக்குள்ளாகி அந்த மாதிரி ஆட்களும் நம்மளோட மலர் மருத்துவத்தை நாடி இருக்காங்க. அதே மாதிரி நேற்றெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க, என்னன்னே தெரில. மார்னிங்கெல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க, ஈவினிங்க்கு அப்புறம் பார்த்தா ஒரே டிப்ரெஸ்டாக இருந்தது. ஒரு மாதிரி யாரு கூடயும் பேசவே பிடிக்கல, ரொம்ப மனசே இடிஞ்சு போன மாதிரி இருந்தது. ஆனால் ரீசனே இல்லை இதுக்கு பின்னாடி அப்படின்பாங்க. இல்லை அப்படின்னா பயங்கரமாக தைரியமாக தான் இருந்துகிட்டே இருந்தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் பயம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது சடனாக ஒரு சேஞ்சஸ் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது ஹாப்பியாகவே இருந்துட்டு இருக்கிறது அப்படியே டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ளே போகிறது. இல்லை அப்படின்னா ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொம்ப போல்டான ஒரு பர்சன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியவே வர மாட்டேங்கிறாங்க, யார் கூடயும் பேசவே மாட்டேங்கிறாங்க, திடீர்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சடனாக ஓவர் நைட்டில் ஒரு சேஞ்சஸ் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பர்சனல் லைஃப்பில் ஒரு இண்டிவிஜுவல் சந்திச்சிருக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, மலர் மருத்துவத்தில் அவங்களுக்கு நிச்சயம் 100% தீர்வு கொடுக்க முடியும். அப்படி கொடுத்து சரியானவங்களோட டெஸ்டிமோனியல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஆனால் இது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் கண்டிப்பாக காம்பினேஷன் தேவைப்படும். ஆனால் இவங்க அத்தனை பேருக்கும் பிரதானமாக ஒரே ஒரு மலர் மருந்து ஒத்து போகும். ஸோ அந்த மலர் மருந்து எது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக இந்த மலரை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப துக்கமாக போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி 2 மனநிலை வரும்போது இந்த இடத்துல அவங்களுக்கு 2 விதமான மலர் மருந்து இப்போ நான் சொன்ன அத்தனை சடன் சேஞ்சஸ் வருது. அவங்க அத்தனை பேருக்கும் ஸ்க்லெராந்தஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து பிரதானமான ஒரு மலர் மருந்து எல்லாருக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி 2 விதமான கேரக்டரைசேஷன் காமிக்கிறவங்களுக்கு ஸ்க்லெராந்தஸ் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய அந்த ப்ளசண்ட்டான மூடை சஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்லெராந்தஸோட சேர்த்து, அதாவது சந்தோஷம் சார்ந்த, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நேற்று வர, காலையிலலாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ தான் ரொம்ப மனசு இடிஞ்சு போன மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை வரும்போது ஸ்க்லெராந்தஸோட சேர்த்து நம்ம மஸ்டர்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போது ஸ்க்லெராந்தஸ் ப்ளஸ் மஸ்டர்ட் இது 2 சேர்ந்து கொடுக்கும் பொழுது அவங்க அந்த ஒரு மாதிரி இடிஞ்சு போன விஷயம், ஆனால் அவங்ககிட்ட ரீசன் கேட்டால் சொல்லவே தெரியாது, என்னமோ தெரில ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 மலர் மருந்துகளை சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பழைய பேக் டு நார்மல் அந்த ஃபார்முக்கு வந்துடுவாங்க. இது பார்த்திங்கன்னா சடனாக இது வரைக்கும் ரொம்ப போல்டாக இருந்தாங்க, நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க, இப்போ என்னவோ தெரில எல்லாத்துக்குமே பயந்துக்கிறாங்க, ஃப்ரீயாக பேச மாட்டேங்காங்க, ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறாங்க. இவங்களுக்கும் ஸ்க்லெராந்தஸ் கண்டிப்பாக வரும். இதோடு சேர்த்து ராக் ரோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தும் சேர்த்து வரும். ஸோ இதை 2ஐயும் காம்பைன் பண்ணி கொடுத்துட்டு, இது போக அவங்க அந்த பிரச்சனையை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எதுக்காக இல்லை எதற்கு அப்புறம் அவங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம ஒரு சுச்சுவேஷனல் ரெமடியாக கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக அதையும் சேர்த்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது 100% அதிலேருந்து அவங்க வெளியே வர்றது அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு அனுப்பிச்சா இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறேன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் என்னை ஊக்குவிக்கும் விதமாக எனக்கு மெசேஜஸ் கொடுக்குறீங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதே போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்மளோட சேனலில் பெறணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை தட்டிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் எல்லா வீடியோ அப்டேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு கன்சல்டேஷன் மலர் மருத்துவத்தில் எடுக்கணும், என் பிரச்சனையை நான் முழுவதுமாக சொல்லி அதற்கான மொத்தமாக என்னோடய பிரச்சனை என்னென்னு ஆய்வு செய்து அதற்கான மலர் மருந்துகளை பிரத்யேகமாக நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில்
அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கனாலே எல்லா தகவல்களும் அதுலேயே உங்களுக்கு வரும். அது போக உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. அதாவது இன்று திங்கட்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 to 3 அந்த டைமுக்குள்ளே வந்து நம்மளோட செகண்ட் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம பதிவேற்றம் பண்ணுறோம். வீடியோ சேனலோட நேம் பார்த்திங்க அப்படின்னா சிலோ ஹெர்பல்ஸ் டிஐஒய் அப்படிங்கிறது தான் சேனலோட நேம். இதில் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் சிவசங்கரியை வந்து ஒரு ஹீலராக, ஒரு சைக்காலஜிஸ்டாக, அதுக்கப்புறம் ஒரு மலர் மருத்துவராக பார்த்துருப்பீங்க. பட் இது போக நான் பேஷனேட்டடாக ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயம், படிக்கிற காலங்களில் இருந்து நான் செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து ஹெர்பல் காஸ்மெட்டிக் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்தை வளர்த்து அடுத்த இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவுக்கு நவீன முறையில் மாற்றி சிலோ ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற நேமில் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே 99% ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுதான் இதில் ரொம்ப ஒரு பியூட்டியான விஷயம். ஸோ இந்த சேனலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களால் நீங்களே ஒரு சில விஷயங்களை வந்து வீட்டிலையே தயாரிக்கிற மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி சமையல்களில் பார்த்திங்க அப்படின்னா சுத்தி முறைகள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு சாதாரண ஒரு புளி எடுத்தால் கூட அந்த புளி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த புளியில் நம்ம எப்படி சுத்தி பண்ணணுன்றது தெரியாது. இந்த மாதிரி குட்டி குட்டி உணவு முறைகளில் எதெல்லாம் நம்ம சுத்தி பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு லைஃப் ஸ்டைல், என்டர்டெய்னிங், அதே நேரத்தில் ஒரு டிஐஒய், இது அத்தனையும் வச்ச ஒரு சேனலாக இருக்கும். நான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தெல்லாம் என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து, எனக்கு ரொம்ப வெல்விஷர்ஸ்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு அதை நான் யூஸ் பண்ணி பயனடையணும். அவ்வளோ விஷயங்களையும் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் கன்வே பண்ணணும், அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு இதை எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டு தான் அந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலோடைய இன்னும் ஏன்னா நம்ம மதியத்துக்கு அப்புறம் தான் நாம் வந்து இதில் பதிவேற்றமே பண்ண போகிறோம், அந்த சேனலோட வீடியோஸ் எல்லாம். ஸோ அந்த சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இணைச்சிருக்கேன். நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு தரீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. ஆதரவு அப்படிங்கிறத விட ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு மீடியமாக தான் உங்கள் அத்தனை பேரையும் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.